திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள், அறச்சிந்தனையோடு துயில் உணருங்கள். அறச்சிந்தனை அது என்ன சிந்தனை? நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுதல் தான் இந்த அறச்சிந்தனை. முதல் நாள் நீங்கள் உறங்கச் செல்லுகின்ற பொழுதே நமச்சிவாய 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 என்ற மந்திரத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே உறங்கச் செல்வீர்களே, ஆனால் அது விடியற் காலையிலே உங்களுடைய காதிலே வந்து ஒலிக்கும். நமச்சிவாய நமசிவாய நமசிவாய என்று. உடனே நீங்கள் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லி நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் வாழ்விலே வளமாக நலமாக வாழ்வீர்கள் என்று நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறையிலிருந்து 84வது பதிகம் திருத்தலம் திருச்செங்காட்டங்குடி. 2 நாட்களாக நாம் திருச்செங்காட்டாங்குடியை பார்த்து வருகிறோம். இன்றும் திருத்தொண்டன் பணி செய்த அந்த செங்காட்டங்குடியாரை நாம் இன்றும் பாடி மகிழ்வோம். கந்த மலர் கொன்றையணி சடையான் தன்னை கதிர்விடு மாமணி விரங்கு கனகச்சோதி சந்த மலர் தெரிவை ஒரு பாகத்தானை சராசனத்தாயானை நாயேன் முன்னை பந்தம் அறுத்து ஆளாக்க பணி கொண்டு அங்கே பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திருவருளினானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. மனங்கமிழக்கூடிய கொன்றை மலரை அணிந்திருக்கிறான் நம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட ஒளியுடைய சடையுடைய சிறந்த மரகதமணி உமிழக்கூடிய ஒளியுடனே விளங்கும் பொன்னினுடைய ஒளி போல அழகிய மலர் அணிந்த அந்த உமாதேவியினுடைய ஒரு பாகத்தோடு தன் பாகம் விளங்குபவனம். இயங்குதினை நிலைத்திணை பொருள்களுக்கு நற்றாய் ஆனவனே, நாயேனுடைய பழைய வினையெல்லாம் அறுத்து அடிமை கொள்ள என் தொண்டினை மதித்து கொண்டாற் போலே முன்னையோர் உரைத்த இலக்கண நெறியின்படி அமைந்த தமிழ் மாலையை என்னை பாடுமாறு செய்து அருளாலே என் மனத்தால் மண்டிய மயக்கத்தை போக்கிய திருவருளை செய்தவனுமாகிய சிவபெருமானை நான் செங்காட்டங்குடியில் கண்டேன். கந்தம் என்றால் நறுமணம் என்று பொருள். மரகதத்தை மரகத மணியின் ஒளியோடு விளங்குகின்ற பொன்னொளி போல தெரிவையை ஒரு பாகத்தில் உடையவன். மரகதத்துக்குவ அபவமாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னுகள் பொன் ஒளி திகழ என்று திருவாசகம் அருளிய ஆளாக்கின அடிமையாக செய்து பணி கொண்டு தொண்டு நூல் தமிழ் என்பது இலக்கண நெறியிலே அமைந்தது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றே இப்பொழுதே திருச்செங்காட்டங்குடி சென்று அங்கே அப்பர் பெருமான் கூறுவார் இல்லையா, என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று. அதனாலே நம்முடைய கடமை உழவார பணியை செய்து உளமாற பெருமானை வாழ்த்தி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி
அடியார்களுடைய பெருமக்களிடமிருந்து விடைபெறுவார் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.